வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. கோயில்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற. டேய் டேய் மூட்டை இருக்கு. ஏடா ஆசீர்வாதம் முடிச்சல. அமௌண்ட் வாங்கடா. நாளைக்கு தரேன். ஏண்டா டேய் இந்த வாரம் ஏற்கனவே 5 தடவை ஆசீர்வாதம் பண்ணிச்சு கடன் சொல்லிட்டேன். இது 6வது தடவை. இதுக்கெல்லாம் நான் கடன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் பிச்சை மாதிரி தானே. யோ நீ மட்டும் என்னையா ரொக்கமா பணம் கொடுத்தா யானை வாங்கினேன். கனரா பேங்க்ல கடன் வாங்கி தானே யானை வாங்கினேன். கடன்ல வாங்கினதுக்காக ரோட்ல போற வரல கடன் சொல்லுவீங்களா? குத்து கூட உங்க வரஸ்கர். காசு குறா. அம்மா வா. அம்மா தான கனரா பேங்க் மேனேஜர். சார் வந்தங்க இந்த பழைய இவர் பெரிய பில் கேட்ஸ். இவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே 6 டியூ பாக்கி. இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குமா? யானையை சீஸ் பண்ண. கஜி நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தோராயமா ஒரு 100 கிலோ கம்மி ஆயிட்ட. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் 1 வருஷத்துல நீ மூட்டை பூச்சி சைஸ் ஆயிருவ. அப்புறம் தரையில் லென்ஸ் வச்சு தான் தேடணும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க. கனரா பேங்க்ல செட்டில் ஆயிரு. அம்மா நீங்க தாராளமா சீஸ் பண்ணிட்டு போங்கம்மா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன்மா, நான் வளர்த்தும் போது நான் பட்டினி கிடந்தாலும் என் யானையை 3 வேளையும் நெய் சோறா போட்டு வளர்த்தேன். அதனால மேல எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு என்னங்க நீ கண்ணுல பாட்டு இருந்தீங்க. யானை தானே தள்ளி விடுது. உங்க கிரேடு தெரியாம தள்ளி விட்டுருச்சுங்க. ஆபீஸ் மேல தள்ளி யானை வண்டியில ஏத்துங்க. அம்மா அம்மா சொல்லிங்களா மடங்காதுங்களே. யோ லாரி பின்னாடி வருதியா? நீங்க வாங்க. ஓகே ஓகே. அம்மா இன்னொரு கண்டிஷனுங்க. இந்த பாருங்க கடனை திருப்பி கொடுத்து யானையை மீக்க வருவேன். அன்னைக்கு 1 மில்லிகிராம் கம்மியானாலும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன். கஜேந்திரா கவர்மெண்ட் பணத்தை எவனவனோ திங்கிற. ஆனா நீ தின்னா என்ன? டேய் இத பார் நீ ஒன்னும் வெக்கப்படாத. நீ போனோன்னா எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். புரியுதா? புரியுதா? பேங்க் டிவால்ட் பண்றேன்ப்பா. வெரி குட். கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாத வாழ்க்கை என் வாழ்க்கை. ஆனா என்னை பெத்த தகப்பனுக்கு கோயிலுக்குள்ளேயே வாழ்க்கை. என் கல்யாணத்துக்காக இருக்கிற 2 ஏக்கரை பூமியும் வைக்க போறாங்க என்ன வளர்த்தவங்க. நான் இல்லாத காரணத்தினால இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் எடுத்துட்டு நடுத்தரவில் நிக்கிறாங்க என்ன பெத்தவங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ போக வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன்னு தெரிஞ்சா என்ன பெத்தவங்கனால அதை தாங்கிக்க முடியுமா? அப்படியே அதை அவங்க தாங்கிக்கிட்டாலும் அங்க இருக்கிறவங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவன் தெரிஞ்சா என்ன வளர்த்தவங்கனால அதை தாங்கிக்க முடியுமா? 30 வருஷமா என் மேல வச்சிருந்தாங்களே பாசம், அது அப்படியே இருக்குமா? என்ன வளர்த்தவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்கன்னு பயமா இருக்கு சூசன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். வீடு இப்ப ஜப்தியாக போதுங்கிற. உன்னை பெத்தவங்க நடுத்தல நிப்பாங்கிற. பெத்தவங்க மகதாயா காப்பாத்தி ஆகணும். கோர்ட்லயே தீர்ப்பாயிட்டு தானே ஏலம் விடுவாங்க. என்னதான் ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் என்னதான் தீர்ப்பா இருந்தாலும் ஜட்ஜி சட்டப்படி தானே தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. சட்டம்னு இருந்தாலும் அதில் ஒரு ஓட்டை இருக்கும்ல. அவங்க அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு சட்ட சேவையை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நீ கவலை விடு. இன்னும் 7 5 நாள் இருக்குல்ல. ஏதாவது பண்ணல பேசாம இருப்பானே. ஏன் இல்ல நீ இருந்தாலும் ஐயர் பையன் தெரிஞ்சு போச்சு. நீ ஏன் இந்த சூசி அசூசின்னு நினைச்சு ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் ஒதுங்கி இருக்கிற நல்லதுல. தொட்டெல்லாம் பேச வேண்டாம். உடம் முட்டம். என்னப்பா இந்த நடக்குது? உயிரோடு இருந்தா என்ன பெத்தவங்களை காப்பாற்ற முடியும். சுசே ஒரு தொழில் தெரியலன்னா பேசாம விட்டு நான் கரெக்டா பண்றேன். வேண்டாம் ப்ளீஸ். என் மூஞ்சி மேல எனக்கு அக்கறை இருக்கும்ல. கண்ணாடி எது கண்ணாடி? இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்குல்ல. சீது சார் டேங்க அப்பா என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறீப்பா. எப்படி பெல்ஜியம் மிரர்ல பார்த்து செஞ்சாலும் கூட அங்கங்க பேட்ச் இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இந்தா பஞ்சகச்சம். ஐயோ இத நான் கட்ட தெரியாதா? எதுக்கு? பேண்ட் மாதிரி பட்டனு ஊக்கு இதோ ஜிப்பெல்லாம் வச்சு வச்சிருக்கேன். அப்படியே அடிச்சு வரைக்க வேண்டியதான். அப்படியா? யாரு? யார் நீங்க? முன்ன பின்ன தெரியாதவா? ஆத்துக்குள்ள வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கலே, யார் நீங்க?
கேட்டு இருக்கல. உங்களுக்கு யார் வேணும்? யாரு வேணும்னு இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தீங்களோ அந்த சங்கரன் வந்திருக்கு. என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க? சங்கரா! 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 நான் தான் உங்க சங்கரன். சாமி சாமி, என்னப்பா? காணாம போன உங்க பையன் சங்கரன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ஆளு லட்சணமா ஹைட்டா இருக்கீ, ரைட்டு. பட் நீ தான் சங்கராங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீர்? ஏன் சார், நம்ம என்ன இந்தி படம் எடுக்கிறோம்? சின்ன வயசுல காணா போன பையனை நட்சத்திர வடிவில் இருக்கிற மச்சத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படித்தான் கன்ஃபார்ம்டா நான் காணா போவேன்னு தெரிஞ்சிருந்தா தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு பாட்டையாவது கத்துட்டு தொலைஞ்சு போயிருப்பேன். நான் பெருசாய் திரும்பி வந்து அதே பாட்டை திரும்பி பாட, அம்மா அந்த பாட்டை பாட, குடும்பமே கண்ணீரும் கம்பளையுமா ஒண்ணு சேர்ந்திருப்போம். சத்தியமா நான் தாங்க சங்கரன். அம்பி 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 அம்பி, பாட்டு விஷயத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த ஆத்திரி ஒரு பாட்டு இருக்கு. அபிராமி அந்தாதிய தலைகளை சொல்லி கிருபானந்த வாரியர்கிட்ட கப்பு வாங்கியிருக்கான் சங்கர. நீ தலைகளெல்லாம் சொல்ல வேண்டாப்பா, ஸ்ட்ரெயிட் நேஷனல் எங்க சொல்லு பாப்போம். எனக்கு அபிராமியும் மறந்து போச்சு, அந்தாதியும் மறந்து போச்சு. ஆனா அண்ணன் ஊட்டி விட்டீங்களே அந்த கை எனக்கு ஞாபகம் இருக்கு. என் கையை பிடிச்சி நடவண்டியில நடப்பழைக்க விட்டீங்களே அது ஞாபகம் இருக்கு. அந்தரம் தெரியலங்கிறதுக்காக மகன் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏண்டாப்பா, மகன்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சுன்னு போறதுக்கு இங்க என்ன கோடிக்கணக்கில் கொட்டியா கிடக்கிறது? இன்னும் 15 நாள்ல இந்த ஆத்தையே ஜப்தி பண்ண போற. இந்த சமயத்துல கடவுளா பார்த்து காப்பாத்துறதுக்கு என் பிள்ளையாண்டான அனுப்பிச்சு வச்சிருக்கார். இங்க பாருங்க, மத்தவாளை பத்தி எனக்கு கவலை இல்ல. பெத்தவளுக்கு தான் புள்ளைய தெரியும். சங்கரா, நீ வாடா சங்கரா, வா. இது என்ன பேங்கா பெருமாள் கோயிலாமா? நீங்க யானைக்கு வெள்ளம் வாங்கின, தேங்காய் வாங்கின, தேங்காய் மட்டை வாங்கினேன்னு சொல்லி எழுதிருக்கீங்க. யானை வாங்க லோன் கொடுத்ததே தப்பு. அதை விட பெரிய தப்பு யானையை சீஸ் பண்ணது. ஸோ யூ ஆர் சஸ்பெண்டட் மேடம். தேங்க்யூ சார். யூ ஆல்சோ. ஏயா நீ பாசமா வளர்த்த யானைய கவர்மெண்ட்காரன் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டான்ல, அந்த கவலை கொஞ்சமா இருக்கா உனக்கு? எங்கிட்ட இருக்கும்போது பட்னியா கிடந்துடா. இப்ப கவர்மெண்ட் சொல்ல 3 வேளையை நிம்மதியா சாப்பிட்டு இருக்குல்ல. பூனை வந்தா தெரியாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய யானை வருது, கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கான் தாடிக்காரன், துமுறை பிடிச்சவன். கஜி, என் செல்வமே, என்னடா இப்படி பாதி துரும்ப அழைச்சு போயிட்ட? இந்த பேங்க் மேனேஜர் அம்மா உனக்கு கஞ்சியை காட்டலையா? 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். உங்க யானைக்கு வயிறு நிறைய வாங்கி போட்டு ஆடிட்டிங்ல ஃபைல் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டேன். அதுக்கு என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது தெரியுமா? ஐயோ, ஆனா அது இப்ப நின்னு போச்சு. யானைக்கான செலவு முழுக்க ரெக்கவர் ஆற வரைக்கும் என்னோட மாமா என்னம்மா இது? சாரி, எங்களோட போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இத கேள்விப்பட்டு என்ன கட்டிக்கிற மாப்பிளையும் கம்பி நீட்டிட்டான். ட்ரான்ஸ்ஃபர் வேற பண்ணி தொலைச்சிட்டாங்க. இது பாருங்கம்மா, நான் மானஸ்தான். சும்மா இது பாருங்க, எனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு யானையை மீட் பண்ணே தவிர சும்மா எல்லாம் வாங்கிக்க மாட்டேன். என்ன சொல்றேன்? ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறோம், எங்களை விட்டுறா, யானை எடுத்துக்கியா? இது பாருப்பா, நீ இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போறேங்கிற. ஆனா புதுசா வர மேனேஜர் எனக்கு லோனை கட்டின தந்தி அனுப்பான், நோட்டீஸ் அனுப்பான். தந்தி எல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா. பேங்க் கவுன்சிலே கூடி முடிவு பண்ணிடுச்சு. உனக்கா எப்ப தோணுதோ, எப்ப கடனை அடைக்க முடியுமோ அப்ப அடைச்சா போதும். ஆளை விடுப்பா. கஜி என்ன சொல்றா? இல்ல இந்த ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 15000 ரூபாய் மேட்டர் சொன்னீங்க இல்லையா, அதை அவர் ஞாபகப்படுத்துறாருங்க. உன்னை விட உன்னோட யானை திருடா இருக்கும் போல இருக்கு. இந்தா அவங்ககிட்டயே கொடுத்துருங்க, அவன் மனம் தானே, வாங்கிக்கடா. எக்கா எக்கா, நம்ம தேவயானிக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. உன் கல்யாணமோ அவ கல்யாணமோ வர 14ஆம் தேதி ஒன்னா நடக்க போகுது. டும் 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 டும். ஏய், கலாட்டா பண்ணிட்டு இருக்கடா, பிச்சிடுவே. சரியான பாடி வந்த. அத்திம்பேர், நாளைக்கு அக்கா வர போறா. அத்திம்பேர், சொல்றது காதுல விழலையா? நாளைக்கு அக்கா வர போறா. அத்திம்பேர். மிஸ்டர் அத்திம்பேர், அவ உங்களை கூப்பிடுறா. அவளுக்கு அத்திம்பேராக நேக்கு ஆசைதான், ஆனா அவ அக்கா ஒத்துக்கணுமே. ஐயோ, என்ன நான் முட்டாள்தனமா பேசுறேன்? அத்திம்பேர்னு என்னன்னு தெரியாதா? அக்காவோட புருஷன் அர்த்தம். அவளோட அக்காவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ தான் நாளைக்கு வர போறா. வாங்க வாங்க. நாத்தனார், அவ என்ன இன்னும் ஆத்து விட்டு வெளியில வரல? இருங்கோ, அவ மேக்கப்லாம் போட்டுட்டு வர வேண்டாமா? ஏண்டி, அந்த ஸ்டீரியோ சிஸ்டத்தை கொஞ்சம் ஆஃப் பண்றேனா?
நன்னா இருடிமா, நன்னா இரு. அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, மாமா மாமா இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. மாமி, மகன் வந்த சந்தோஷத்துல ஒரு சுத்து பெருத்துட்டேள். ஆமாண்டி அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்த சந்தோஷத்தை விட காணாம போன என் பிள்ளையாண்டா மறுபடியும் இந்த வாசப்படியை மிதிச்சிருக்கானே, நீக்கு அதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, அப்பேற்பட்ட பார்ட்டி வந்திருக்கா? அந்த மகர கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏமா, மேல என்ன சத்தம்? ஐயோ அப்பா. என்ன மாட்டு பொண்ணு, என் பிள்ளையாண்டான பாத்தியா? நான் தான் எப்பவோ பார்த்துட்டேனே. என்னடி சொல்ற? சங்கரா, இங்க வா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி சொல்றா? என்ன சொன்னா? படிக்கட்டுல நின்னுண்டு விசித்திரமான ஒரு ஜந்துவை பாக்குற மாதிரி இவளை பார்த்துட்டே இருந்தியாமே, ஒரு வார்த்தை கூட நீ பேசலையாமே. இந்த மிகப்பெரிய ரகசியத்தை தான் உங்க காதல சொன்னாளா? வேற என்ன சொல்லிருப்பா நீ எதிர்பார்த்த? இல்ல, இப்ப நான் எதையுமே எதிர்பார்க்கிற நிலைமையில இல்ல. தப்பா பண்ற. இப்படி நான் பண்றேன் பாரு. பார்த்து நான் தான் விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் விழுந்துட்டீங்களா? அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. ஒரு ஆம்பளை வந்து என்னென்ன தனியா பேசணும்னு சொல்றார்? அபிஷேகர் மாதிரி நின்னுட்டு இருக்கல. போங்கடி. அக்கா, நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? போங்கடிடா. சொல்லுங்க. நான் யாரு, எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தேங்கிறது எங்க உறவுக்காரங்களே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அத நீங்க ஏன் யாருக்கிட்டையுமே சொல்ல? எதுக்கு சொல்லணும்? இல்ல, அது நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாத போதுதான் நான் உங்களை பார்த்தேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உங்களை காட்டி கொடுக்கணும்? லோகத்துல ஒரு கல்யாணத்துக்கு மினிமம் 1000 பொய் சொல்லலான்னு பெரியவாளே சாங்ஷன் பண்ணிருக்கா. இப்ப நடக்க போற நம்ம கல்யாணத்துக்கு மேக்ஸிமம் நான் ஒரு பொய் தானே சொல்ல போறேன். அதுல என்ன தப்பு? என்னடி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காளே. அவன் கிஸ் கேட்டிருப்பான், இவன் நாணத்துல ஓடுறா. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு ஜட்ஜ்மென்ட் தான். இந்த பாடத்தை தானே நீங்க டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க காயத்ரி மேட்டர் ஒண்ணு முக்கியமா நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. களி முத்தி எடுத்து என்ன பண்றது? அடக்கி வாசிச்சு தொலைக்கிறேன். அடக்கி வாசிங்கோடா. ஏடி காயத்ரி, உன் ஆத்துக்காரரா வர போறாரே, அதாண்டி உன் ஃபியான்சி. அவன் பேர் என்ன? கௌசிக கோத்திரம். மகாதேவனோட புத்திரன் சுப்பிரமணி ஐயர். சுப்பிரமணியோட ஒரே பிள்ளையாண்டான் மிஸ்டர் சங்கர் ஐயர். ஐயோ! ஏக்கா ஏக்கா, உன்னை கட்டிக்க போறாரே உன் வீட்டுக்காரரு, அவர் முழு பேர் தெரியுமா? மதுரை வீர வம்சம் மேல்கலையனூர் சங்கிலியாண்டியோட மகன் வீராசாமி. வீராசாமியோட ஒரே மகன் சிங்கக்குட்டி மிஸ்டர் சிவராமன். அடியே, டீச்சருக்கு ஒரு ஓ போடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சமையல் நீ ஏன் ஆத்துக்காரரா? போங்கடி. டெய்லி 60 குழந்தைங்களுக்கு ஆக்கி போடுறனா அந்த 6 அடி மனுஷனை அடுப்புங்கிற பக்கம் விடுவேனா? ஒன்லி பெட்ரூம் தான். எதுக்கு? சஸ்பென்ஸ். எங்கெங்கும் வந்து துரத்துறா
பாயாதோ கல்யாண பூமாலை உன் கைகள் ஆகாதோ கண் கதவு திறந்திருக்கு மனசோசரம் உருகும் வாயாராசா என்னென்ன பாடா படுத்துறான் எங்கெங்கும் வந்து கருத்துறான் அவன் அங்கங்கே தொட்டானே ஆசை தீ வச்சானே அதனாலே கெட்ட போச்சு அவன் மேல நெஞ்சோட்டு போச்சு என்னென்ன பாடா படுத்துறான் எங்கெங்கும் வந்து கத்துறான் ஓலை குடிசைக்குள் ஏழை மனசுக்குள் எப்படி தேடி வந்தான் அன்பை நினைக்கையில் இன்பம் எனக்கொரு 1000 கோடி தந்தான் ஜன்னல் கதவினை தென்றல் திறந்தது நீ வரும் செய்தி சொல்ல கண்ணில் இருந்தொரு மின்னல் அடித்தது காதல் பாதை சொல்ல காத்தோடு காத்தாக நீ என்னை தீண்டாதே அண்ணா என் நெஞ்சத்தில் மோகத்தை தூண்டாதே என் தவிப்பும் மனக்கொதிப்பும் தினமும் தினமும் உருகும் தாங்காது என் கண்ணா என்னென்ன பாடா படுத்துறான் எங்கெங்கும் வந்து கருத்துறான் கண்ணாலே எனக்கென்னானே அவன் அங்கங்கே தொட்டானே ஆசை தீ வச்சானே அதனாலே கெட்ட போச்சு அவன் மேல நெஞ்சோட்டு போச்சு என்னென்ன பாடா படுத்துறான் எங்கெங்கும் வந்து கத்துறான் சங்கர வந்ததுல இருந்து நேக்கு பாதி வேலை குறைஞ்சிட்டோம். வந்தான் பார்த்தா கத்துட்டான். இன்னும் ஏலத்துக்கு எண்ணி 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? ஆண்டவா, என்ன நடுத்தெருவுல நிறுத்திடாது. அப்பா, உங்களை ஈஸ்வரன் காப்பாத்துறாரோ இல்லையோ, உங்க மக சங்கரன் கண்டிப்பா காப்பாத்திடுவான். யானைங்க நானும் ரெடி. எப்ப கிளம்பலாம்? நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுன்னு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வர்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு சூசை நான் இந்த அப்ப நான் ஏமாத்துறது? உடுப்பா எல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிட. சீக்கிரம் வெட்டுப்பா. நாளையில இருந்து அக்ரகாரத்தில் தயிர் ஞானம் போற ஞானம் இருந்த செருப்பு பிஞ்செடுத்து சுத்தமா கிளீன் பண்ண. உங்க ஊர்ல எல்லா கடையும் இருக்கு, செருப்பு சக்க கடை மட்டும் இல்லையே. எங்க சித்தப்பன் கடையே இருக்கு. வேட்டா கம்பெனிக்காரன் வேலையை கூப்பிட்டு கூட எங்க சித்தப்பன் போக மாட்டேன்ட்டான். அதோ பாத்தீங்களா? வியாபார கடையில் எதை காட்டிட்டு உட்கார? அக்ரகாரத்துல இருந்து ஒரு வில்லன். ஏண்டா அம்பி, நன்னா தெப்பானோ நேஷனல் அவார்டே வாங்கிருக்கேன் போங்க. வணக்கம் சாமி. வணக்கம். செருப்பு அறந்துடுச்சு, தச்சு தர முடியுமா? அதுக்காகவே பிறந்தவங்க தான் நாங்க. ஓஹோ, எக்கரவர் அவரா? அவன் அவையும் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருக்கார். அவர் வந்துங்க செருப்பை மட்டும் தானுங்க பாப்பாரு. செருப்போட உடனே பார்க்கவே மாட்டாருங்க. அப்படியா? ஏதோ தைச்சா சரி. என்னங்க சாமி பாக்குறீங்க? இல்ல, சங்கரம் மாதிரி தெரிகிறது. சங்கரனுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கான், சங்கரன். ஆபான மாதிரி தெரிகிறது. ஐயா, இவ சிவராமனுங்க. சிவராமன். ஈஸ்வரா? ஈஸ்வரன் இல்லையா, சிவராமனுங்கிற. தெரியுது தெரியுது, சிவராமன்.
சாமி சரி பண்ணிங்க. எப்படிங்க டைட்டா இருக்கு, உள்ளே போக மாட்டேங்கிறது. யூஸ் பண்ண லூஸ் ஆயிருங்க. அவரு பேச மாட்டாரா? பா 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 ஊமையா? ஐயோ பாவம். காசை கேஷியர் நானுங்க. சேட்டு ஐயர் யானை மேல வர்றான். சேட்டே அக்கவுண்ட் செட்டில் இன்னைக்கு. வணக்கம். ரெட்ஜி இறங்கி வந்துடாத, ஏறி நில்லு. அச்சா செட்ஜி, எங்க மாமா உங்ககிட்ட இருந்து வாங்கின கொஞ்சம் கடனுக்காக அவரோட எல்லா சொத்துக்களையும் ஜப்தி கொண்டு வந்துட்டேளே. அவர் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கார். கல்யாண வயசுல 2 பொண்கள் இருக்கு. கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிறவன் தான் கடன் வாங்குறான். அவரோட ப்ராப்பர்ட்டியை ஃபிளாட் போட்டு விற்க உங்க பேருக்கு நீங்க மிரட்டி பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கியிருக்கீங்க. இது சட்டப்படி தப்பு. அம்மாரா லாயர், கிரிமினல் லாயர், கோர்ட் மேலே பாத்துக்கிறான். அந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் மட்டும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அவங்க ஒரு பிளாட்டை வித்து உங்க கடனை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவாங்க. செட்ஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன பேசினாலும் அவர் காதுல விழாது. அவர் பாஷை எனக்கு நல்லா தெரியும், நான் பேசிக்கிறேன். பிடிக்கணுமா? சரி, ஒழுங்கு மரியாதை டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன்னா யானை மேல ஏறிட்டு நான் வந்த வழியிலேயே போயிருவேன். அப்படி இல்லன்னா யானை ஓ மேல ஏறும். எப்படி வசதி? 1ல இருந்து 10 வரைக்கும் என்னவேன்? இவனுக்கு எல்லாம் எனக்கு 1ல இருந்து 10. 1 2ல கதையை முடிக்கிறது போட்டு 1 2 போகஜி. ஐயோ ஐயோ ஓடி போ. ஐயோ வேணாம் வேணாம். ஐயே ஏமாத்து தப்புதா கஜேந்திரா, ஒண்ணும் பண்ணாதே. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துறான். சங்கரா அப்பா, இந்த நன்றி கடனை இந்த ஜென்மத்தில் நான் அடைக்க முடியுமா? தயவுசெய்து நன்றி நாக்கிறதேப்பா. இந்த காலத்துல பெத்த மகனுக்கே சொத்தை வித்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீ இருக்கிற 2.5 ஏக்கர் பூமியை வித்துட்டு சோத்துக்கு என்னையா பண்ண போற? என் புள்ள என்ன கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்துவான் ஜாமி. எந்திரியா எந்திரியா. ஏய், வசதியுள்ள குடியானவங்க இருக்காங்களே, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க கிட்ட விவசாயம் இருந்தா விலைக்கு வாங்கிக்குவாங்க. அதுக்கு தீட்டிக்கிட்டு ஒண்ணும் கிடையாது. கேட்டா பூமாதேவின்றுவாங்க. ஆனா வீடு மட்டும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட சேரியில வந்து குடியிருக்கணும் பாரு. நல்ல வேற மதுரை வேற புண்ணியத்துல நான் சம்பாரிச்ச சொத்து விவசாய நிலமா இருந்ததால அதை வித்து காசு பண்ணிட்டேன். என் சம்பந்தி மிலிட்டரிக்காரர் இருக்காரு, அத்தாச்சூடு வீட்டை சேரிக்குள்ளே கட்டுவாரு. பாவம் விற்க முடியாம தடுமாறுறாரு. அப்பா என்னடா சிவராம வந்திருக்கான். என்னடா? என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அட சத்தமா சொல்றா. ஏய் ஏய் சும்மாடா சொல்றா. 13ஆம் தேதி என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. சத்தம் போடாம சொல்றா. 13ஆம் தேதி என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. ஆமா. யாருக்கு? இவனுக்கா? வந்துருவீங்களா தட்டை தூக்கிட்டு? ஊர்ல இருந்தா வர்றேன், இல்லைன்னா பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்பா என்னடா? ஐயர் வந்திருக்காரு. வாங்க சாமி வாங்க. கேவமா இருக்கேடோ? நல்லா இருக்குங்க. ஏமா இருக்கிற நல்ல சம்பா பார்த்து சுத்தமா கழுவி ஐயருக்கு தண்ணி கொண்டு வா. சாமி, செப்டம்பர் 14ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு தேவசம். ஆமா, செப்டம்பர் 24ஆம் தேதி உங்க தாத்தாவுக்கு திதி. எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இதை தவிர எனக்கு வேற என்ன வேலை? இந்த பாரு, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு பேர் வச்சதுல இருந்து இந்த உனக்கு மொட்டை அடிச்சு காது ஊத்துனதுல இருந்து உனக்கு பொண்ணு பார்த்ததுல இருந்து ஏன் உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்ததே நான் தானே. உன் மகம் பிறக்கும் போது நான் இருந்தேன், உன் தோப்பனார் மண்டையை போடும்போது நான் இருந்தேன். நான் இல்லாம இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்திருக்க முடியுமா? எங்க தண்ணியை நீங்க குடிக்கல, உங்க தண்ணியை ஐயர் குடிக்கல. 14ஆம் தேதி ஊர்ல இருந்தா வந்து விடுறேன், இல்லைன்னா பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அண்ணா, நீ ஹைதராபாத் போற, அதுவும் ஒரு கல்யாண விஷயத்துக்காக போற. நம்மவா மாதிரி பஞ்சகஜம் கட்டிட்டு போகாம மத்தவா மாதிரி வேஷ்டி கட்டிட்டு போற.
பஞ்ச கச்சத்தோட நான் அந்த இடத்துக்கு போனேன்னு வச்சுக்குவேன், நான் செத்தேன். ஏ அவளும் நம்மவா தானே? நம்மவா தான், ஆனா வேறவா. வேற வேணா அது ஸ்டேட் மாறுதோ இல்லையோ. சங்கரா, கல்யாணத்துக்கு கட்டாயம் போயே ஆகணுமா? ஐயோ, நான் போகலைன்னா கல்யாணமே நின்று போகுமா? ஓஹோ, கல்யாணம் நின்னு போற அளவுக்கு நீங்களும் மாப்பிளையும் அவ்வளவு க்ளோஸோ? நான் தான் அவன் தான் நான் பாத்துக்கேன். அப்ப நம்ம 2 பேர் மாதிரியா? சுமார். ஹைதராபாத்ல பிர்லா மந்திர்னு ஒரு வெங்கடாஜலபதி கோயில் இருக்காமே. ஆமாப்பா இருக்கு. ரொம்ப நாளா அங்க போகணும், பகவானை தரிசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இது அந்த உண்டியல்ல சேர்த்துடும். இந்த ஏழை பிராமணனால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு அந்த பகவானுக்கு நன்னா தெரியும். தீர்காயுசாயிரு. நீங்கெல்லாம் எல்லாமே கல்யாணம் நடக்க போகுது, மன்னிச்சுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டு பொண்ணையும் கூப்பிடுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, சிவராம் வந்து பண்ணுவோம். தாலி எடுத்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அதுக்குள்ள சிவராம வரலனா என் பையன் பொண்ணு கிட்ட தாலி கட்டிடுவான். என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த கல்யாணத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோங்க. என்ன சொன்னார்? மாமா கொண்டு ஆகலையே. அவர் பொழைச்சிட்டாரு. Ha ha ha.
பகவான் 2ஆம் தரம் ஹார்ட் அட்டாக்ல இருந்து என்ன காப்பாத்திட்டார். இன்னொரு தரம் வந்துட்டா. ஏன் மாமா இப்படி சொல்றே? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க நன்னா இருப்பேள் மாமா. நேக்கு அப்புறம் என் ஸ்தானத்துல சங்கரனை உட்கார வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு அவன் வேதம் கத்துக்கலையே. எதுக்கு மாமா கவலைப்படுறே? கத்துக்கிறதுக்கு வயசு இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவரை உருவாக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்கேஜிக்கு உங்க பொண்களை கையை பிடிச்சி கூட்டின்னு போன மாதிரி உங்க பிள்ளையாண்டனை காது திரிக்க கூட்டின்னு போறேன். அண்ணா, அப்ப எங்க 2 பேருக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. எதுக்கு? நீ தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறியே. ஆனா அந்த வாத்தியா இருக்காரே, உச்சி குடுமையை வச்சுண்டு சுடு சுடு இருப்பார். சின்ன வாண்டு பசங்கன்னு கூட பார்க்காம அடிச்சு பின்னிடுவார். இங்கேயுமா? ஒரு பாடத்தை ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்க முடியல. உன் மண்டையில என்ன மண்ணை வச்சு அடைச்சுட்டாளா? அபிஷ்டு, ஒரு நாளைக்கு 6 வேளை வயிறு முட்டை சாப்பிடுறியோ இல்லையா? அதே மாதிரி 2 வேளை மூளையில டச் பண்ற மாதிரி படிக்கப்படாது. இருங்க இருங்க இருங்க, ஏன் பின் வாங்குற? பின்னாடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன பஞ்சர் ஆகுது போதும். அடி வாங்கிறதுக்கு ஒரு புது கிளையண்ட் வந்திருக்கான், அவனை பாருங்க. பிசாசு. பிள்ளையாண்ட சங்கரனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி கவலைப்படாதேம்மா, நான் நன்னா கவனிச்சு விடுறேன். குழந்தைகளா, உங்களுக்கு ஒரு புதிய கிளாஸ்மேட் வந்திருக்கார், அவருக்கு வெல்கம் சொல்லுங்க. மதியானம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இத பாருமா. ஏய், நம்ம சிவராமன். சிவராமன். ஆமா சிவராமா. கொடுங்க கொடுங்க. சிவராமா, காது கேக்கலையா? சிவராமன், என் பேர் சங்கரன் இல்ல. ஓ, என் ஃப்ரெண்ட் அப்படியே உங்கள மாதிரியே இருப்பான். இருக்கலாம். லோகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கா, சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. அந்த வகையில நானும் உங்க நண்பரும் ஒரே ஆளாயிட்டோம். அப்புறம் புது கல்யாணமா? ஆமா, என் அத்தை பொண்ணு. போன வாரம் தான் கல்யாணம் நடந்தது. பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன பிரயோஜனம்? என் கல்யாணத்துக்கே வரலங்க அவன். சமயத்துல அவன் கல்யாணத்துக்கு அவனால போக முடியறது இல்ல. என்ன இப்படி கரெக்டா சொல்றீங்க? அவன் கல்யாணத்துக்கு அவன் வரலையே. அப்படியா? உங்க நட்சத்திரம் என்ன? சித்திர நட்சத்திரம். உலகத்துல 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருத்தன் கையில செருப்பு, ஒருத்தர் கையில கோயில் மணி. என்னால நம்பவே முடியலையே. மாலை மாத்திக்கோ. எங்களுக்கு எதுக்கு? உங்க கல்யாணத்தை உங்க ஃப்ரெண்டு வரலன்னு சொல்றேல, நீங்க என்ன சொல்றேன்? என்ன பார்த்தா உங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குன்னு சொல்றேன். என் முன்னாடி மாலை மாத்திக்கோ. அண்ணா இருக்கும். சாமி. சாமி இல்லடா, ஓ சிவராமன். சிவராமா. ஆமாடா, அனாதையா அர்ஜுன சீரில் சுத்திக்கிட்டு இருந்த அதே சிவராமன் தான். ஆனா அவன் பிறந்தது அக்ரகாரத்தில். ஏண்டா, அனாதைங்கிற சமுட்டியடி நெஞ்சில வாங்கி வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் தன்னை பெத்த தாய் தகப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கும் இல்லையா? இருக்குமா இருக்காதா? நானும் ஆசைப்பட்டேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மகேஸ்வரி நல்லா இருக்கல்ல? எப்படிங்க நல்லா இருப்பா? எதுக்கு அவளை ஏமாத்துனீங்க? ஐயோ, நான் ஏமாத்தலைங்க. பணம் வரல, நான் ஆசைப்பட்டவர். மரண படைக்கல என்ன பெத்தவர்.
பார்த்தவங்களுக்கு நீ மட்டும் பிள்ளை இல்லடா, நானும் ஒரு பிள்ளை இருந்து பார்த்துக்கிறேன். உனக்காக காத்துட்டு இருக்கிற மகேஸ்வரியை நீ எப்போ வந்து கைப்பிடிக்க போறியோ அது வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புடா.